ஓடுவதால் பயனில்லை. குறித்த நேரத்திற்கு முன்னரே புறப்படுவதுதான் அவசியம். அன்புமயமாக இருக்கலாம், ஆனால் அடிமையாக போய்விடக்கூடாது. புத்திசாலி தெளிவு பெற்றவுடன் அடக்கமுடையவன் ஆகிறான். முதலில் நாம் நம்மை பார்ப்போம். உலகம் தன்னை அது பார்த்து கொள்ளும். அளவுக்கு அதிகமான ஓய்வு மிதமிஞ்சிய வேதனையாகும். காதல் சாளரம் வழியாக புகுந்து கதவு வழியாக வெளியே செல்லும். மனிதர்களை எடை போட்டு கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க நேரம் இருக்காது. குடிகாரன் ருசியை அறிய மாட்டான். பேசிக்கொண்டே இருப்பவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். பரம எதிரியாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது பார்க்க தவறாதே. சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்படுகிறவனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். பெரிய பாறை மேல் யாரும் மோதிக்கொள்வதில்லை. சிறிய கற்கள் தான் இடர வைக்கின்றன. இருக்கும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும். தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில். பிறரிடமிருந்து நல்லனவற்றை கற்றுக்கொள்ள மறுப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். அரைகுறை அறிவு ஆபத்தில் முடியும். கோபிக்க தெரியாதவன் முட்டாள். கோபிக்க விரும்பாதவன் விவேகி. 5 வயது வரை செல்லமாக வளர்க்கவும், பின் 10 வயது வரை கண்டித்து வளர்க்கவும். அடக்கம் என்பது தன்னைத்தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வதாகும். பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம். தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது. வாழ்க்கை என்பது ஒரு மலர். காதல் என்பது அதிலே ஊறும் தேன். உழைப்பு சுறுசுறுப்பானது. அது வசதிகளையும் நன்மதிப்பையும் பெற்றுத் தருகிறது. மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவாக இருக்கும். நல்ல செயல் ஒவ்வொன்றும் தர்மமாகும். இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. உயரமான இடத்தை சுற்றிப்போ, தாழ்வான இடத்தை தாண்டிப்போ. நல்ல செயல் ஒவ்வொன்றும் தர்மமாகும். நீதி எனும் பண்பு பெற்றிடாவிட்டால் அவன் பணிகள் ஒழுங்குபடாது. உன்னை வெறுப்போர்க்கு நன்மை செய். 1000 பேரிடம் யோசனை கேள், ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. எதிலும் அளவோடு இருந்தால் அவமானப்படவும் தேவையில்லை, அவதிப்படவும் தேவையில்லை. சொர்க்கத்தின் இன்பத்தை அறிய நரகத்தின் துன்பத்தை உணர்த்திருக்க வேண்டும். என்ன நடந்து விடுமோ என இருப்பதை விட முண்டிப்பார். எழுந்தால் வெற்றி, வீழ்ந்தால் அனுபவம். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தான். முள்ளின் வலி ஒரு நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். நோயின்றி வாழ நினையுங்கள். அடுத்த வரை நோகடித்து வாழ நினைக்காதீர்கள். நல்லதை கூட்டு, கெட்டதை களி. அன்பை பெருக்க இவ்வாறு வாழ்க்கையை வகுத்துக்கொள். சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள். ஒரு நாள் கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடிக்கொள்ளும். இன்பத்திலும் துன்பத்திலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை. ஒருபோதும் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ள பிறரை காயப்படுத்தி விடாதீர்கள். அழகு முகத்தில் மட்டுமில்லை, பல நேரங்களில் மனதில், சில நேரங்களில் வார்த்தைகளில். பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் வேண்டுமென்றால் கல்லறைக்கு சென்ற பிறகுதான் கிடைக்கும். எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை அறிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகிறார்கள். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல
என் வாழ்க்கை வடிவமைத்த காலம். தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்ளுவதுதான் உண்மையான வெற்றிக்கு வழி. யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவதுதான் உன் வாழ்க்கை. வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். பெருமைக்காக எதையும் செய்யாதே, உன் மனநிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு, யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நிலையிலும் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு. அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை, ஆறுதலும் இல்லை. உதிரும் மரங்களுக்கு துளிர்விட்டு தளித்தெழும் துன்பங்களை தொடாமல் யாரும் இன்பங்களை அடைய முடியாது. புகழ் வரும்போது நினைவு போய்விடும். திட்டமில்லாத வாழ்க்கையில் தொல்லைகள் குறைவதே இல்லை. அகிம்சையிலும் சக்தியிலும் தோல்வி என்பதே கிடையாது. எங்கு நாம் வசதியாக வாழ்கிறோமோ அதுவே நம் நாடு. சிலர் பிறரை பார்த்து கற்பர், சிலர் ஏமாந்த பின் கற்பர். உன்னால் முடிந்ததெல்லாம் செய்துவிட்டு இறைவனிடம் உதவி கேள். தைரியத்தின் சிறந்த சோதனை தோல்வியிலேயும் மனம் தளராமல் இருப்பதுதான். ஒரு துளி பேணாமை 10 லட்சம் பேரை சிந்திக்க வைக்கும். பொறுமையுடன் இருக்க கற்றுக்கொள்வதே வெற்றியின் ரகசியமாகும். எந்த கண்ணாடியும் ஒரு பெண் அழகில்லை என்று அவளுக்கு சொல்லியதில்லை. அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். பெரிய பாறை மேல் யாரும் மோதிக்கொள்வதில்லை, சிறிய கற்கள் தான் இடர வைக்கின்றன. மனிதன் எப்போதும் வீரனாக திகழ முடியாது, ஆனால் அவன் எப்போதும் மனிதனாக வாழலாம். வருமானம் செருப்பு போன்றது, அளவு குறைந்தால் கடிக்கும், அதிகரித்தால் நடக்க முடியாது. நன்றாக எழுதுவதை போன்றது சத்தியம், அது பழக பழகதான் சரியாக வரும். உயர்ந்த தவம் பொறுமை, உயர்ந்த ஆயுதம் மன்னிப்பு. நீ எதுவாக இருக்க விரும்புகிறாயோ அதற்கு அருகில் சென்றுவிட முனைந்து செயல்படு. வாழ்க்கை எனக்கு ஒரு புதிர், ஆனால் நானும் வாழ்க்கைக்கு ஒரு புதிர்தான்.